இன்னைக்கு பாடத்தை பார்க்கலாமா? பார்க்கலாங்கய்யா. முதல்ல திருக்குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் அன்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வத்த கூலி தரும். புரியுதாப்பா? ஐயா, பாடமெல்லாம் நல்லா புரியுற மாதிரி நடத்துறீங்க. சரி, எந்த குறையும் இல்லை. சரி, எங்களுடைய மனக்குறைய கொஞ்சம் கேட்டா பரவாயில்லைங்களே. சொல்லுப்பா கேட்கும். பள்ளிக்கு போகையிலே நானும் வந்து பாடம் படிக்கையிலே, பள்ளிக்கு போகையிலே நானும் வந்து பாடம் படிக்கையிலே, பாழாய் போன வீட்டு பாடம் மனச ஒருத்தம் வாதியார் முகம் முன்னால் வந்து வைத்த கணக்கும். பள்ளிக்கு போக வேணும், நீ வந்து பாடம் படிக்க வேணும். பள்ளிக்கு போக வேணும், நீ வந்து பாடம் படிக்க வேணும். வகுப்பறையில் கவனம் வைத்து படித்தால் நன்று, வீட்டு பாடம் செய்து வந்து தெம்பாய் நில்லு. பள்ளிக்கு போக வேணும், நீ வந்து பாடம் படிக்க வேணும். அன்பு கொண்ட அம்மா முதல் ஆசையுள்ள அப்பாவரே, அன்பு கொண்ட அம்மா முதல் ஆசையுள்ள அப்பாவரை அனைவரையும் விட்டு விட்டு பள்ளிக்கு வந்த நான் படிச்சு என்னத்த கண்ட, நான் படிச்சு என்னத்த கண்ட. அப்படியா தம்பி? அம்மா அப்பா பள்ளியிலே ஆசிரியர் ஒருவர் தானே, அம்மா அப்பா பள்ளியிலே ஆசிரியர் ஒருவர் தானே. மாதாபிதா குரு தெய்வம் மதிக்க வேணும், மதிச்சு வாழ்க்கையில முன்னேறி நடக்க வேணும். பள்ளிக்கு போக வேணும், நீ வந்து பாடம் படிக்க வேணும். மாடு மேய்க்கும் நண்பரெல்லாம் மத்தியான வேளையிலே, மாடு மேய்க்கும் நண்பரெல்லாம் மத்தியான வேளையிலே, நிம்மதியை படு துறங்கி இளைப்பாற கண்ட நான் படிச்சு என்னத்த கண்ட. மாடு மேய்க்கு நண்பரெல்லாம் சாதிச்சது என்ன சொல்லு தம்பி, மாடு மேய்க்கு நண்பரெல்லாம் சாதிச்சது என்ன சொல்லு. சோம்பேறி தூ